ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிமல். ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்ட பார்க்க போறோம் சொன்னீங்கன்னா, ஆமா நண்பர்களே பார்க்க போறோம். ஸோ, இந்த அப்டேட் வந்து எப்படி முழுக்க முழுக்க இருக்க போகுது பார்த்தீங்கன்னா வந்து, ரீசென்ட்டா ஒரு ஒரு சில 3 அனிமி கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் Crunchyrollல சில ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து வந்து அப்கமிங்ல ஒரு எக்ஸைட்டான ஒரு அனிமி வந்து வரப்போகுது நண்பர்களே! நான் வந்து ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருப்பேன்ல, இச்சி அண்ட் அட்வென்ச்சர் கொண்ட ஒரு அனிமி வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அந்த அனிமியோட நேம் வந்து இன்னைக்கு நான் ரிவீல் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில அப்டேட்ஸ எக்ஸ்ட்ராவா சேர்த்து ஒரு ஃபுல் அப்டேட் வீடியோவா குடுக்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து தெளிவாக புரியும். அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொன்ன அப்டேட்டே வந்து கேட்காதீங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்த உடனே வந்து என்ன அனிமி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ த பாரடைஸ் லைவ் இல்லன்னா வந்து பாரடைஸ் லைவ் த அனிமேஷன். இந்த அனிமி வந்து ரீசென்ட்டா வந்து அனிமி டைம்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமில வந்து டோட்டலா வந்து ஒரு சீசன் 12 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட மெயின் தீம் என்னது பார்த்தீங்கன்னா, மியூசிக் கான்செப்ட்ல கொண்டு போற ஒரு அனிமி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் டப்ல வந்து மியூசிக் கான்செப்ட்ல வர அனிமினா இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் இந்த அனிமியோட ஜென்ரர் என்னது பார்த்தீங்கன்னா, ட்ராமா அண்ட் காமெடில கொண்டு போற ஒரு கான்செப்ட். ஸோ ஒண்ணும் இல்ல நண்பா, மியூசிக் கான்செப்ட் எடுத்து இந்த ஸ்டோரிய வந்து கொண்டு போவாங்க. ஆனா வளவளன்னு இந்த ஸ்டோரிய நான் இழுக்கல. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஸ்டோரிய கேட்கறது ஸ்பாய்லரா இருக்கும். அதுல நானும் ஒருத்தன் தான். ஸோ ஸ்டோரிய சொல்ல. போய் வந்து இந்த அனிமிய தமிழ்ல பாருங்க. ஏன்னா வந்து டப் பண்ண டீம் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற அனிமியே வந்து அனிமி டைம்ஸ்ல தான் தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அனிமின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்ட் இன் த ஷெல் ஸ்டாண்ட்ஸ் அலோன் காம்ப்ளெக்ஸ் ஒரு அனிமி நண்பா. இந்த அனிமி வந்து ஆக்ஷன், மிஸ்ட்ரி, சயன்டிஃபிக் வந்து அண்ட் முக்கியமா அவார்ட் வின்னிங்ன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த அனிமி வந்து டோட்டலா வந்து ஒரு சீசன் 26 எபிசோட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அனிமி டைம்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்க அனிமி டைம்ஸ்ல போய் பாருங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த அனிமியோட ஸ்டோரி லைன் இத பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அண்ட் தமிழ் டப்மே எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பார்த்தா நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். அடுத்ததா பேச போற அனிமி நேம் சொன்னாலே வந்து நெறைய விஷயம் வந்து ஞாபகம் வருது. அதே நேரத்தில வந்து தமிழ் அனிமி ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ரீடர் பண்ண ஒரு அனிமி. அதே நேரத்தில வந்து இதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமாவே எதிர்பார்க்கல. பார்த்த எல்லாருமே வந்து செம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். "ப்ரோ வேற லெவல் ப்ரோ. இதுதான் நாங்க எதிர்பார்த்திருந்தோம்." அப்படி சொல்ற மாரி நெறைய பேர் சொல்றாங்க. என்ன அனிமி பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ லாக் சீசன் 1 வந்து 24 எபிசோட்ஸ் வந்து ரீசென்ட்டா ரீடப் பண்ணி அனிமி டைம் பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கண்ட்ரோல்ல பண்ணது வந்து நெறைய மிஸ்டேக்ஸ், நெறைய ப்ராப்ளம் இருக்கனால வந்து நெறைய பேருக்கு அது புடிக்கல போல. அதே நேரத்தில அன்னிமிட்டன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நெறைய பேருக்கு வந்து அந்த டப்பிங் வந்து புடிச்சிருக்கு போல. அதனால வந்து ஏகப்பட்ட பேர் வந்து என்ஜாய்மென்ட்ல இருக்காங்க. இல்ல கொண்டாடிட்டு இருக்காங்களே சொல்லிடலாம். அண்டு தமிழ் டப்பிங் டீம் வந்து எப்பவுமே அவங்க மிஸ்டேக்லேருந்து கத்துக்கிட்டே இருக்காங்க. அது விஷயத்தில வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் சொல்லலாம். அண்ட் இன்னமும் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. அனிமி டென்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து Crunchyroll வந்து ரீசென்ட்டா நருட்டோ கிளாசிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சீசன் 1லேருந்து சீசன் 6ல இருக்க பாதி வரைக்கும் ஆட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா வந்து 1லேருந்து 132 எபிசோட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சீசன் 6ல இருக்க பாதி எபிசோட்ஸுமே அண்ட் சீசன் 7ல இருக்க என்டயர் எபிசோட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் எபிசோட்ஸ் இப்ப இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து 180 எபிசோட்ஸ் நண்பர்களே. அண்ட் டோட்டலா வந்து தமிழ் டப்ல லீகலா பார்க்குற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, நருட்டோ கிளாசிக் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, போய் வந்து Crunchyroll வந்து போய் பாருங்க. ஸோ அடுத்து பார்க்க போற அப்டேட் தான் வந்து இந்த அனிமியோட செம்ம ஹைலைட்டான ஒரு அப்டேட்ன்னே சொல்லுவேன். கிங் ஆஃப் த அனிமி அப்டேட் இந்த வீடியோக்கு. ஸோ அனிமி நேம் சொல்லத்துக்கு முன்னாடி இத பத்தி ஒரு பேக் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு நண்பர்களே. Instagram ஸ்டோரியில நான் ஒரு க்ளூ குடுத்திருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது பார்த்தீங்கன்னா வந்து இச்சி அண்ட் அட்வென்ச்சர்ல வந்து ஒரு அனிமி வந்து தமிழ் டப்ல வருதுன்னு நான் ரிவீல் பண்ணியிருந்தேன். அண்ட் நெறைய பேர் வந்து எக்ஸைட் வேற ஆனீங்க. ஸோ அந்த அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா வந்து மியூசோகோ டென்சி ஜாப்லெஸ் ரீயான்கட. பல பேர் வந்து கரெக்ட்டான ரிப்ளை பண்ணியிருந்தாலும், நான் வந்து ரிவீல் பண்ணாம இருந்திருப்பேன். அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சூழ்நிலை காரணம் அந்த டைம்ல ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஸோ இந்த அனிமி வந்து டோட்டலா வந்து 2 சீசன்ஸ் இருக்கு. ஒரு சீசனுமே வந்து 24 எபிசோட்ஸ் வந்து இருக்கு நண்பா. ஸோ டோட்டலா வந்து 48 எபிசோட்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் இது வந்து தமிழ் டப்ல வந்து இப்ப வரப்போது. ஸோ இந்த அனிமி வந்து யார் கொண்டு வர போறா பார்த்தீங்கன்னா, மியூஸ் இந்தியா நண்பா. ஸோ ரிலீஸ் டேட் அண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப வந்து மிஸ்ட்ரியாவே இருக்கும். ஸோ என்ன கேட்டு சாவடிக்காதீங்கன்னு இப்பயே சொல்லிக்கிறேன். அண்ட் ரிலீஸ் டேட் கேட்டு மட்டும் சாவடிக்காதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னால வந்து முடியல நண்பர்களே. ஸோ இந்த அனிமி வந்து ஒரு நல்ல இச்சி அண்ட் இசக்காய்
ஒரு அட்வென்ச்சர் கொண்ட ஒரு அனிமின்னே நான் சொல்லுவேன். அண்ட் நல்லாருக்கும். அண்ட் டாப் 5 இசக்காய் அனிமில இது ஒண்ணுன்னு சொல்லுவேன் நண்பா. ஸோ இந்த அனிமிக்கு வந்து யார் நான் வெயிட் பண்ணீங்க சொல்லிட்டு இப்பவே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ்ல இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் நண்பர்களே. அது எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் இன் ஸ்டார்லைட். ஸோ சயன்ஸ் அண்ட் ரொமான்டிக் வந்து ஒரு ரீசென்ட் ரிலீஸ் ஆன கொரியன் அனிமேட்டட் ஃபிலிம்னே சொல்லலாம். அனிமேட்டட் ஃபிலிமா ப்ரோ? ஸோ அப்போ கார்ட்டூன் மாரின்னா கேட்டீங்கன்னா வந்து வாய்ப்பு இல்ல நண்பா. கொரியன்ல வந்து ரிலீஸ் ஆகுதுனால அனிமின்னு சொன்னா பல பேர் வந்து திட்டுறாங்க. ஸோ அதனால அனிமேட்டட் ஃபிலிம்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசென்ட்டா Netflixல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா பாருங்க. Netflixல நெறைய அனிமி பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, Netflixல பார்த்தா தான் வரும்னு சொல்லிர்றேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து ஒரு சின்ன அப்டேட்ல வந்து முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அனிமிடென்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். Amazon Prime சேனல்ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து முன்னாடி ஆக்சஸ் பண்ணணும்னா, Amazon Prime அக்கவுண்ட் இருந்தா தான் நீங்க அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷனே போட முடியும்னு அப்படி ஒரு ரூல்ஸ வச்சிருந்து நெறைய பேரால வந்து கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்க Amazon Prime ஆப் வச்சிருக்கணும். அண்ட் அது இமெயில் ஐடிய லாகின் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். அதுக்கடுத்து வந்து டைரக்ட்டா வந்து அன்லிமிட்டட்ஸ மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க அதுல இருக்க அனிமீஸ வந்து என்ஜாய் பண்ணலான்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இது ஒரு நல்ல ஒரு நியூஸு. அதே நேரத்தில எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நெறைய பேருக்கு தெரியல. அதுக்கான தனி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ வீடியோ வந்து இதுக்கு மேல வளவளன்னு பேசாம டக்குனு முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த அனிமி வீடியோல வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ.